கவனிங்க, டிஎல்எஸ்ல வர சில பராமரிப்பை பத்தி சொல்றேன் கேளுங்க. உங்களோட நூல் வந்து இப்படி வந்துட்டு ரிட்டர்ன் போகும்பொழுது இதுக்கு உள்ள வரல அப்படின்னா இது கொஞ்சம் விலகி இந்தண்ட இருக்குன்னு அர்த்தம். அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க, இந்த 2 போல்ட், இதை லூஸ் பண்ணி கொஞ்சம் இதை கீழே இறக்கணும். ஆனா இந்த முனை வந்து இந்த ஸ்கேல்ல இடிக்க கூடாது, கொஞ்சோண்டு கேப் இருக்கணும். அப்படி வச்சீங்கன்னா வச்சுட்டு இதை டைட் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. திருப்பி நூல் போயிட்டு இப்படி வரும் பொழுது இது வழியால இந்த லாக்குக்கு வந்துடும். இது ஒரு ஃபர்ஸ்ட் பிரச்சனை, இதை கவனிக்கணும் அவசியமா. கவனிங்க, இந்த லாக் பிளேட் இருக்கு இல்லையா, லாக் பிளேட் இங்க பாருங்க, இதுல இருந்து ஆரம்பிச்சு இதுதான் நூலை லாக் பண்ணுது. இதுல இருந்து இது வரைக்கும் சமமா இருக்கணும். கேப் வந்து கீழேயோ மேலேயோ இருக்க கூடாது. இது 2வது பாயிண்ட். இதை எங்க இருந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த அவுட்டர் கேபிள் இருக்கு பாருங்க, இதை அட்ஜஸ்ட் பண்றது வழியா தான் இதை சமமா வைக்கிறோம். இதை எப்படி சமமா வைக்கணும்னா, இது இன்னர் பார்ட், டிஎல்எஸ் ஓட இன்னர் பார்ட். அவுட்டர் பார்ட் இதோ இருக்கு பாருங்க, இங்க இருக்கு பாருங்க அவுட்டர் பார்ட், இதுல வருது இல்லையா அந்த கேபிளோட அவுட்ரு. இதை அட்ஜஸ்ட் பண்றது வழியாலதான் அந்த கேப்பை சரி பண்றோம். அது ரொம்ப முக்கியம். கவனிங்க, இந்த கேபிளை அதிகப்படியா கீழே இழுத்தீங்க, இது அதாவது இந்த பக்கம் நீளம் அதிகமா, இங்க இருந்து மேல இருந்து கீழே அதிகப்படியா இந்த அவுட்டரை இழுத்தீங்கன்னா, இங்க கவனிங்க, இது வந்து விலகிக்கும். கவனிங்க, நல்லா கவனிங்க, கேப் வந்துடும். இப்ப கேப் வந்திருக்கா, நூல் பிடிக்கிற இடத்துல இந்த மாதிரி கேப் வரக்கூடாது. இந்த மாதிரி கேப் வந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும்னா, இந்த அவுட்டர் இருக்குல்ல, அது ரொம்ப கீழே வந்திருக்கு, அதனால அங்க பிடிச்சி இழுக்குது. இத கொஞ்சம் மேல ஏத்தணும், ஏற்றி அதை சமமா படிய வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப இத வந்து மேல ஏத்தணும், இது வந்து மேல ஏத்தி அதை சமமா படிய வைக்கணும். இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் அவசியமா. இது மாதிரி வந்து இதை அட்ஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ண தேவை இருக்காது. நாங்க கம்பெனில வச்சு கொடுக்கும் போது சரியான அளவுல தான் வச்சு கொடுப்போம். நீங்க ஏதாவது மாத்தினாதான் இந்த பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலையில மாத்தினீங்க அப்படின்னா இந்த ஒட்ட ஸ்பேனர் வச்சுக்காதீங்க, இந்த மாதிரி 2 ஸ்பேனர் வச்சுக்கிட்டு டைட் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். அதுல அவுட்டர் கேபிளோட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த புடிமானம் இருக்கு இல்லையா, இது நூலை பிடிக்குது இல்ல, இந்த கிளிப்பு சமமா இருக்கணும், படிமானமா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் லாஜிக், இங்க அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, இது வந்து ஸ்பீக்கருக்கான சுவிட்ச். இது ரிலீஸ் பண்ணும் பொழுதே ஸ்பீக்கர் வேலை செய்யும். நாங்க கொடுத்திருக்கிற இந்த ஸ்பீக்கர் வந்து தூசி படியக்கூடாது. நீங்க இது மேல ஒரு கேரி பை போட்டு கட்டிக்கணும். இது உள்ள தூசி படிஞ்சிச்சுன்னா இது வேலை செய்யாது. இத வந்து நிரந்தரமா பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா இத மாத்தி வேணா நீங்க டிராக்டர் கிட்ட வேணாலும் வச்சுக்கலாம், எலக்ட்ரீஷியன் கொடுத்துட்டு. அப்படி இல்லைன்னா இதுல வந்து ஒரே கவர் போட்டு பிளாஸ்டிக் கேரி பைய போட்டு கட்டி தூசி படியாம வச்சுக்கணும். சரிங்களா? இது 2வது. இதுவும் ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, லோட் ஆனதுக்கு அப்புறமா இந்த டிஎல்எஸ் வேலை செய்ய வைக்கிறது இந்த பகுதி தான். இதுதான் போய் இந்த ஸ்கொயர் ராட குத்தி கேபிளை வந்து நூலை விளக்க வைக்குது. நல்லா கவனிச்சிங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த ஸ்கொயர் ராடுக்கு வந்து ரொம்ப கட்ட சின்னதாக்குறேன்னு சொல்லி இந்த இடத்த வந்து குறைச்சிங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் வேலை செய்யாது. எப்படிங்கறதையும் நான் சொல்றேன். நீங்க அதை ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ராடை தள்ளாம கீழே இறங்காது, ஸ்கொயர் ராடை விட்டு சைட்லயே நின்னுக்கும் இந்த லாக்கு. அதனால ஓரளவுக்கு தான் அது வந்து நீங்க வந்து நெருக்கலாம், ரொம்ப நெருக்க கூடாது. இதை தவிர வேற எந்த பிரச்சனையும் டிஎல்எஸ்ல வராது. இதை தான் நீங்க வந்து பாத்துக்கணும்.